பேரன்பு சீரியல் செப்டம்பர் 8 எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத ரிவ்யூவா பார்த்தலாங்க. சண்மதி கிட்ட ஹாஸ்டல் வார்டன் வந்து பேசிட்டு இருக்காங்க. இத்தனை வருஷம் அவங்க சம்பாதிச்ச பணத்துல இருந்து எத்தனையோ தான தர்மங்கள் எல்லாம் பண்ணிருக்காங்க. இப்ப நீ வந்திருக்கே இந்த ஆசிரமம், அப்புறம் திருச்சியில இருக்கிற என்னோட ஆசிரமம், இதோட மொத்த நிர்வாக செலவு, சாப்பாட்டு செலவு, குழந்தைங்களோட படிப்பு, இது எல்லாத்தையும் ராஜேஸ்வரி அம்மா தான் பாத்துக்கிறாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்ச அந்த அம்மா இப்ப எந்த நிலைமையில இருக்காங்கன்னு உனக்கே நல்லா தெரியும். அன்னைக்கு அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது கூட நீ அவங்க பக்கத்துல இருந்தா சீக்கிரமா குணமாயிருவாங்க டாக்டர் சொன்னதை நான் கேட்டேன். இப்ப கூட நீ போய் அவங்க பக்கத்துல இருந்து பாத்துக்கணும் தான் அந்த வீட்டுல எல்லாருமே ஆசைப்படுறாங்க. ஏன் மனசுக்கும் நீ அங்க போனா அவங்க சீக்கிரமே குணமாயிருவாங்கன்னு நம்பிக்கை இருக்குமா? உங்ககிட்ட ஒன்னே ஒன்னு சொல்ற சண்மதி, நீயும் நானும் நல்லா இருந்தா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். அதே ராஜேஸ்வரி அம்மா நல்லா இருந்தா இந்த மாதிரி ஆசிரமத்துல இருக்கிற நிறைய குழந்தைகள் வாழ்க்கை நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ ஆசிரமங்கள்ல ஆயிரக்கணக்கான குழந்தைகளோட வாழ்க்கை அவங்கள நம்பி இருக்கு. ஆனா இப்போ அவங்க உடம்பு சரியாகிறது உன் கையில தான் இருக்கு. அவங்களுக்காக இல்லைனாலும் இங்க இருக்கிற குழந்தைங்களோட எதிர்காலத்தை மனசுல வச்சாவது நீ ஒரு நல்ல முடிவு எடுப்பேன்னு நான் நம்புறேன் சண்மதி. அவங்க பழையபடி நல்லபடியா குணமாகறதுக்கு நீ அவங்க வீட்டுல போயிருந்த நல்லபடியா பாத்துக்கோ. நான் உன்னை கெஞ்சி கேட்கிற சண்மதி அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு கேட்கறாங்க அந்த மேடம். சண்மதியும் அதை பத்தியே யோசிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வராங்க. அதை பவானியும் அவங்க பாட்டியும் நோட் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் சண்மதி அவங்க அப்பா கிட்ட நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கீங்களா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்க சொல்லுமாங்கிறாங்க ஐயப்பன் பாண்டியன். நீங்களும் அம்மாவும் முடிவு பண்ண மாதிரி நான் ராஜிமாவோட உடம்பு சரியாக வரைக்கும் நான் அவங்க கூடயே இருக்கேன்ப்பா அப்படின்னு சண்மதி சொல்ல, சண்மதி நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதா பேசுறியா? மாமா தான் ஏதோ சொல்றாருன்னா நீயும் அதை கேட்டு அவங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்ற. அவங்க நம்ம எல்லாரையும் ஏமாத்தி நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட போய் சொல்லி அப்படின்னு பவானி சொல்லிட்டு இருக்க. அண்ணி நீங்க சொன்னது எல்லாமே நல்லா யோசிச்சு பார்த்துதான் நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். அப்பா சொன்ன மாதிரி நான் இங்க இருந்து போய் அவங்க வீட்டுல போய் இருந்து அவங்க உடம்பு குணமாகுற வரைக்கும் அவங்க கூடயே இருந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்மதி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் ராஜிமாவை சாப்பிட சொல்லி ஸ்வேதா கெஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா ராஜிமா இல்ல எனக்கு வேண்டாம், என்னன்னு தெரியல, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா ஆமா, வானதியை கனவுல பார்த்ததுல இருந்து சமதிமா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க. வானதி உங்க கனவுல வந்தது, கை கால் பிடிச்சு விட்டது, அப்புறம் தைல தேய்ச்சி விட்டது, எல்லாமே சரிதாங்க. அதுக்காக இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு சரியாகுமா அப்படின்னு அமுதா கேட்க, ஒன்னும் ஆகாது, மனசு சரியா இருந்தா உடம்புக்கு ஒன்னும் ஆகாதுங்கிறாங்க ராஜிமா. அம்மா நீங்க பேசுறது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா டேப்லெட் எல்லாம் சாப்பிடணும்ல அப்படின்னு கார்த்தி சொல்ல, எனக்கு ஒன்னும் இல்ல கவலைப்படாத, சரி நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க கார்த்தியும் சாப்பிட்டேங்கிறாங்க. ஆமா ஜீவா எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவை கூப்பிட ஜீவாவும் வந்துடுறாங்க. சரி ஏன் வீட்டுக்குள்ளேயே இருக்க, ஆர்த்தியை கூட்டிட்டு எங்காவது வெளியே போயிட்டு வரலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்க, அவளுக்கும் போர் அடிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா ஏதோ ஒரு ஸ்மெல் வருது, விளக்குல எண்ணெய் இல்லை போல இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடா ராஜிமா எந்திரிச்சு பூஜை ரூமுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் சாமியும் கும்பிட்டுருக்காங்க. கரெக்டா அந்த டைம்ல மங்கை வந்து கால் பண்றாங்க ராஜிமாக்கு. வாசன் எடுத்துட்டு வந்து மொபைல் கொடுக்க ராஜிமா அட்டன் பண்ணி பேசுறாங்க. ராஜிமா சண்மதி உங்க வீட்டுக்கு வர ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டு, எங்க வானதி சொன்னது நிஜம்தாங்க, நம்ம வீட்டுக்கு நல்லது நடக்க போகுது, சண்மதி இங்க வரலாம் அப்படின்னு ராஜிமா சொல்ல எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப அவ கோவம் எல்லாம் தணிஞ்சிருச்சா அப்படின்னு அமுதா கேட்க, அதெல்லாம் தணிஞ்சிருக்கும், அவ எப்ப வரா அப்படின்னு ஆர்த்தி கேட்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா, அவ வரும்போது நம்ம எல்லாரும் சிறப்பா வரவேற்கணும், அவ சந்தோஷப்படுற அளவுக்கு எல்லா விஷயத்தையும் நம்ம சிறப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான் சொல்றாங்க ராஜிமா எல்லார்கிட்டையும். அதுக்கப்புறம் சண்மதியும் வந்துடுறாங்க. ஸ்வேதா கார்த்திகையும் சண்மதியும் சேர்த்து நிக்க வச்சு ஆர்த்தி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜிமா அரிசி படி கொண்டு வந்து வாசப்படியில் வச்சு இதை வலது காலால தட்டி விட்டு வாமா அப்படின்னு சொல்ல சண்மதியும் அதே மாதிரி பண்றாங்க. பூஜை ரூமுக்கு கூட்டிட்டு போய் விளக்கேத்துமா அப்படின்னு சொல்ல சண்மதியும் அதே மாதிரி விளக்கேத்துறாங்க. கற்பூர ஆர்த்தியும் காட்டினதுக்கு அப்புறமா ராஜிமா கொஞ்சம் நகையெல்லாம் எடுத்து கொடுத்து, இதெல்லாம் ஏன் மூத்த மருமகளுக்காக வச்சிருந்த பரம்பரை நகை, இந்தாமா சண்மதி அப்படின்னு சொல்லிட்டு சண்மதி கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ மங்கையும் வாங்கிக்க சொல்றாங்க. சண்மதி வாங்கிக்கிறாங்க. இதை பார்த்து அமுதா ஆர்த்தி ரெண்டு பேருமே டென்ஷன் ஆயிராங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து கிச்சனுக்குள்ள போறாங்க. சண்மதியை பால் காய்ச்ச சொல்றாங்க. அப்ப ராஜிமா பழைய பாத்திரம் எல்லாம் வேண்டாம், புது பாத்திரம் ஒண்ணு வாங்கி வச்சிருக்கேன், அதை எடு ஸ்வேதா அப்படின்னு சொல்ல ஸ்வேதா அதை எடுத்து கொடுக்குறாங்க. பழைய பாத்திரத்துல ஆசிட் தடவி வச்சு பாலை திரிய வைக்கலான்னு பார்த்தேன், ராஜேஸ்வரி தடுத்துட்டாளே அப்படின்னு அமுதா மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்காங்க. சண்மதியும் சூப்பரா பாலை காய்ச்சி அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ அமுதா மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் பால் பழம் கொடுக்கணும்ல, அதான சம்பிரதாயம் அப்படின்னு சொல்ல மங்கையும் ஆமா அதெல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க ஸ்வேதா. சரி சண்மதி நீ கார்த்திக் பக்கத்துல உட்காரு அப்படின்னு அமுதா சொல்ல சண்மதியும் அதை கேட்கறாங்க. சண்மதி மாப்பிள்ளைக்கு பழத்தை ஊட்டி விடுன்னு சொல்ல சண்மதியும் அதே மாதிரி கார்த்திக் ஊட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக்கும் சண்மதிக்கும் ஊட்டி விடுறாங்க. அதே மாதிரி பாலையும் மாத்தி மாத்தி குடிக்க சொல்றாங்க. இப்படி எல்லா சம்பிரதாயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சண்மதியோட அப்பா அம்மா அவங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாரும் ஒரு நல்ல நாளா பார்த்து பொண்ணையும் மாப்பிளையும் மறு வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம் அப்படின்னு ஐயப்பன் பாண்டியன் சொல்ல கார்த்திக் வீட்டுல எல்லாரும் சரிங்கிறாங்க. கிளம்பும் போது
மங்கை சண்மதியை பார்த்தால, அம்மா ஏன் இப்போ அழுதுட்டு இருக்க? நான் என்ன இந்த வீட்டில் வாழவா வந்திருக்கேன்? ராஜேஸ்வரி அம்மாவோட உடம்ப கூட இருந்து குணப்படுத்த தான் வந்திருக்கேன் அப்படின்னு சண்மதி சொல்ல, மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே வெளியே கொட்டாத. நீ பேசுறது மற்றவங்கள சந்தோஷப்படுத்துமா இல்லை காயப்படுத்துமாங்கிறத யோசிச்சு பேசு, பார்த்து நடந்துக்க அப்படின்னு மங்கை மெதுவாக சொல்லிட்டு இருக்க. இந்த வீட்டில் உனக்கு எந்த குறையும் இருக்காது, நான் இருக்கேங்கிறாங்க ராஜிமா. இப்படி சண்மதி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கிளம்புனதுக்கு அப்புறமா சண்மதி ராஜிமா ரூமுக்கு நகையோட வராங்க. அப்போ ராஜிமா ஃபோனில் பேசிட்டு இருக்காங்க. சண்மதியை பார்த்ததும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. வா சண்மதி, வீடெல்லாம் சுற்றி பார்த்தியா அப்படின்னு கேட்க, வீடெல்லாம் பிடிச்சிருக்கா, நீ எந்த ரூமில் இருக்கணும்னு சொல்லு, அந்த ரூமை நான் உனக்கு கொடுத்துட்றேன். உனக்கு என்ன பிடிக்கும், என்ன சமைக்கணுங்கிறத நான் ஸ்வேதா கிட்ட சொல்லியிருக்கேன். என்னதான் கிச்சன் பக்கமே போவேனான்னு டாக்டர் சொல்லியிருக்காருல. அப்புறம் நீ ஆஃபீஸ் போகிறதுக்கு எந்த கார் வேணும்னு சொன்னீனா அப்படின்னு ராஜிமா சொல்லிட்டு இருக்க. எனக்கு வேணாம், இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நகையெல்லாம் கொடுக்குறாங்க. இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சண்மதி சொல்ல, இன்னும் என் மேலே கோமா தான் இருக்கியா சண்மதி அப்படின்னு ராஜிமா கேட்க, ஆமா, ஏமாத்தி நடத்தின கல்யாணம், அது கல்யாணமாவே என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, உங்களை மன்னிக்கலாம் முடியாது, அவ்வளோ பெரிய மனசெல்லாம் எனக்கு இல்லை அப்படின்னு சண்மதி சொல்ல, நீ உன் மனசுல இருக்கிறது பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சண்மதி. உன்னோட கோவம் நியாயமான கோவம், நாங்க எந்த காரணம் சொல்லியும் அதை நியாயப்படுத்த முடியாது, உன்கிட்ட மன்னிப்பு மட்டும்தான் கேட்க முடியும் அப்படின்னு ராஜிமா சொல்ல, வேண்டாம், நீங்க முயற்சியெல்லாம் பண்ண வேணாம், என்ன சமாதானப்படுத்தவும் நீங்க நினைக்க வேண்டாம், உங்க உடம்பு சரியாக வரைக்கும் உங்க கூட உங்க வீட்டில் இருக்கேன்னு தான் சொல்லிட்டு தான் வந்தேன். ஏன் எங்க அப்பா அம்மா உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு சண்மதி கேட்க, இல்லை, ஆனால் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க என்னை வந்து பார்த்து நல்லா விசாரிச்சுட்டு போனா அடுத்த நாள் நீ வரும்போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். சண்மதி, நான் உன்னை தொந்தரவு படுத்த மாட்டேன், அதே மாதிரி கட்டாயமும் படுத்த மாட்டேன். நீ எங்களை வெறுத்தாலும் கோவப்பட்டாலும் மறுத்தாலும் நீ என் பக்கத்தில் இருக்கிறது எனக்கு யான பலம். என்னடா நம்ம பிடிக்கலன்னு சொல்கிறோம், கோமா இருக்கும்னு சொல்கிறோம், ராஜிமா நம்மள பெரிய பலம்னு சொல்கிறாங்களேன்னு உனக்கு தோணுதில்ல? யானைக்கு தான் பலம் தெரியாத மாதிரி நீ எனக்கு எவ்வளோ பெரிய பலங்கிறது உனக்கு புரியாது அப்படின்னு ராஜிமா சண்மதி கிட்ட சொல்லிட்டு இருக்க எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.